எல்லோருக்கும் வணக்கம். ஐயோ, எனக்கு சந்தோஷத்துல கையை ஓடல, காலு ஓடலையே. வெற்றி 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 நண்பர்களே. நம்ம இந்திய பொருளாதாரமே கும்பா பாடிடுச்சு, இந்திய ஷேர் மார்க்கெட்டே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்ன பல மாமா கரடிகள் இன்னைக்கு எங்க இருக்குன்னே தெரியல. ஸோ மார்க்கெட் லக்கிலி 26,000 நெருங்கி கொண்டிருக்கிறது. போற போக்க பார்த்தா ட்ரம்ப் அடுத்த தடவை வாயை திறக்கிறதுக்குள்ள எதுக்கு ஒரு லைஃப் ஹை போயிடலாமோ அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கான். அதாவது 52 வீக் ஹை என்பது 25,781. அது இன்னைக்கு தான் வந்திருக்கு. ஒரு வருஷத்திலேயே இப்போ நீங்க பார்க்கக்கூடிய மார்க்கெட் என்பது உச்சத்தில் நடக்கக்கூடிய மார்க்கெட் இன்னைக்கு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வெள்ளிக்கிழமை ராமசாமி வருவான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வந்திருக்கு. அதுல பாருங்க, ஒரு தடவை 26,277 வரைக்கும் போயிருந்தான் லைஃப் ஹை. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் 26,277. இப்ப சமீபத்தில் கடந்த 5 நாட்கள்ல ஒரு 577 பாயிண்ட் ஏறி வந்திருக்கா. கடந்த சில மாதங்கள்ல பார்க்கும்போது 24,600 இருந்து ஒரு 1,200 பாயிண்ட் ஏறி வந்திருக்கான். இதை மட்டும் ரிப்பீட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், ஏன் உங்களுக்கு இவ்வளவு தூரம் ஏறி காமிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அது நிஃப்டி கேட்டுக்கிட்டாலும் நம்ம வேண்டுகோள் என்னன்னா, இவ்வளவு தூரம் ஏறினதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணினா எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கீழே போனீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம் இல்லை. உனக்கே இப்பதான் மாலை மரியாதை கிடைச்சிருக்கு. 25,000க்கு மேல இருக்கும்போது தான் உனக்கு மாலை மரியாதை கிடைக்கும் பொழுது தொடர்ந்து நீ ஏறு அப்படின்னு தான் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்துருக்கேங்க நண்பர்களே, அப்படியே அசந்து போயிருக்கேன். சில குழந்தைகள்லாம் வந்து ஃபோன் பார்க்காதுங்க, ஃபோனை கேட்காதுங்க, டிவி ரிமோட்டை கொடுத்தா தூக்கி வீசிடுங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு வாட்ச் டிவி அப்படின்னு தூக்கி வீசிட்டு எல்லாம் உட்காந்து படிக்குங்க. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். நம்ம டிவி பார்த்துட்டு இருந்தால் கூட வாங்கி ரிமோட்டை வாங்கி தூக்கி வீசிட்டு எந்திரிச்சு போங்க அப்படின்ட்டு படிக்கக்கூடிய சில குழந்தைகளை பார்த்துருக்கேன். அது மாதிரி சமீபத்தில் ஒரு பிரேக் அவுட் ஆயிருந்தா, அதாவது ஒரு ரிவர்சல் சிக்னல் அப்படின்றது இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸில் சில 10 நாட்களுக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு முறை கூட சுணக்கம் காட்டாமலே தன்னுடைய பழைய ஹையை திருப்பி எட்டி பிடித்த ஒரு பங்காக இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் என்பது இருக்கிறது. காளைகளுக்கு புலிக்குட்டிகளுக்கு ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. இனி இதுக்கப்புறம் இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. அடடா, இன்னைக்குன்னு பார்த்து சனி ஞாயிறு வந்துருச்சு. ட்ரம்ப் அவர்கள் வாயை திறந்து பேசுறதுக்குள்ள ஏதாவது மார்க்கெட்டை மேலே ஏற்றிடலாம்னு பார்த்தாக்க நாளைக்கு சனி ஞாயிறு லீவ் ஆகி போச்சு. ஸோ ஏதோ ஒன்று பெருசாக சம்பவம் நடக்க போகிறது நண்பர்களே. சம்திங் பிக் அபவுட் டு ஹேப்பன் அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி பெரிய விஷயங்கள் என்ன நடந்தது? 1000 பாயிண்ட்கள் என்பது இறங்கியது, 1000 பாயிண்ட்கள் என்பது ஏறி இருக்கு. ஸோ சம்திங் இதையவே திருப்பி போட்டால் கூட, இப்போ நடந்திருக்கக்கூடிய கடந்த 6 மாதத்தினுடைய நிகழ்வை திருப்பி போட்டால் கூட இட் இஸ் லைக் 1000 பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சம்திங் பிக் டு ஹேப்பன் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டவங்க என்ன நினைப்பாங்க, பெருசாக பண்ணி காட்டலான்ட்டு இருந்தால் மேலே பண்ணி காட்டுங்கடா, பணம் 1.5 வருஷமாக உள்ள லாக் ஆகி கிடக்கு, ஆளை விட்டிங்கன்னா போதுண்டா அப்படின்ற மாதிரி சில பேர் நினைப்பாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்க, நல்ல லோ ரேட்லாம் சமீபத்தில் வாங்கியிருப்பாங்க. சில கரடி குட்டிகள் சொன்ன மாதிரி கீழே வித்துக்கிட்டு வெளியே போயிருந்துருக்க மாட்டாங்க. பட் நிறைய கீழே வாங்கியிருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து லாபத்தில் புக் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ மேலே ஏறணும், உருப்படணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் மார்க்கெட் மேலே வந்து லாபத்தை கொடுத்தா சந்தோஷம், போட்ட பணம் 1.5 வருஷம் கழிச்சு லாக் ஆகுது, உங்களுக்கு ஒரு கும்பிடுறா அப்படின்ற கண்டிஷன்லையும் நம்ம சில பேர் இருக்கோம். சில பேர் வந்து லாபத்தை கூட புக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு இருக்கும். ஸோ காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நிஃப்டி சொல்ல போகும் செய்தி என்ன? சம்திங் பிக் அபவுட் ஹேப்பன். அது எப்படி அப்படின்றதான் இப்போ யாருக்குமே தெரியாது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும். எப்படி 1 மாதம் 2 மாதம் பொறுத்திருந்து இப்படி 1000 பாயிண்ட் ஏறினதை பார்த்தாங்களோ அது மாதிரி இன்னொரு 1 மாதம் 2 மாதம் கழிச்சு தான் என்ன ஏதுன்றது தெரிய வரும். இன்னொரு சந்தோஷமான செய்தி, டகால்டி மாப்பிள நீ எங்கட மேலே வந்து உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி இந்த ஐடிசி அப்படின்ற ஷேருமே ஒரு கட்டத்தில் வந்து லேசாக திரும்புமா அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த டகால்ட்டி என்ன பண்ணிட்டான்னாக்கா திரும்பவே இல்லை, அப்படியே ஆடிக்கிட்டே இருந்தான். ஓ, ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுவானாட்டுருக்குன்னு பல ட்ரேடர்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு கொண்டிருந்தாங்க பாவத்தை. ஆனால் அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்பது ஹிட் ஆகாமல் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள், ஒரு மாதம்னே வச்சிங்களேன், ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்டிருக்கான். சார்ட்டில் பார்க்குறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ண மாதிரி இருந்தாலும் 10-15 ரூபா தான் லோ ரேட்லேருந்து ஏறி இருக்கான். ஸோ இதனுடைய அடுத்த கட்ட வரலாறு என்ன சொல்ல போகிறது? இந்த 2025 உச்சத்தை திரும்பி ஒரு முறை 440 பார்க்குமா அப்படின்றதான் இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய
மிக முக்கியமான கேள்வி இந்த ஐடி ஷேர். ஸோ இன்னுமே மார்க்கெட்டில் நிறைய செய்திகள் இருக்குது, முக்கியமான செய்திகள். இப்போ இந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் போன்ற பங்குகள்லாம் மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் கொடுத்துட்டு மிகப்பெரிய கிராஷ் ஆகுமான்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கிராஷ் ஆகலை. விப்ரோ வேணால் 4% வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ நம்ம நாட்டில் முன்னணியாக ஏற்றுமதி செய்யக்கூடிய ஐடி கம்பெனிகள் 3 பேர். அந்த 3 பேர்த்தில் ரிசல்ட்டு சுமாராக கொடுத்து 2 பேர் வந்து பெரிய கிராஷ் என்பது ஆகலை, ஒருத்த மட்டும் கிராஷ் ஆகிருக்கான். அப்போ இது எதை சொல்ல போகிறது? 2 வருஷமாகவே ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய ஐடி துறை ஏதாவது ஒரு இதுக்கு மேலே உங்களுக்கு என்னடா கெட்ட நியூஸ் இருக்குது, செத்த பாம்பை மறுபடியும் யாராவது அடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி விட்டுறலான்னு இருக்குதா இந்த மார்க்கெட்? அல்லது சரி பாவம் ரொம்ப அடி வாங்கி கிடக்கிறான கொஞ்சம் ஏற்றி விடலாமா, செக்டர் ரொட்டேஷனுக்கு ஏதாவது உபயோகமாகுமா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ஐடி செக்டர் அப்படின்றதுல தற்போதைய தகவல் என்னென்னா, பெரிய 3 கம்பெனிகள் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பெருசாக அடி வாங்கலை, ஒருத்த மட்டும் 4% இன்றைக்கி அடி வாங்கியிருக்கான். நண்பர்களே, இன்றைய ஐபிஓ செய்திகளில் பார்த்தீங்கன்னா இந்த கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றதுனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து முதல்ல இருந்தே 2% பக்கம் தான் ஆடிக்கிட்டு இருந்தா. ஸோ அந்த பங்கினுடைய லிஸ்டிங் ஒரு 4%ஆக லிஸ்ட் ஆகிருக்கிறதுல ஒரு சந்தோஷம் தான். ஆனால் இந்த கனராவில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கனரா ரொபெக்கோ அசட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்களா, அதனுடைய ஐபிஓ ப்ரைஸ் வந்து 266 ரூபா தான். ஆனால் இப்போ வந்து நல்லபடிக்கு ஒரு 303ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவே ஒரு சந்தோஷம் தான். இதில் தற்போதைக்கு ஓப்பனாக இருக்கக்கூடிய இந்த மிட்வெஸ்ட் லிமிடெட் அப்படின்ற ஐபிஓனுடைய க்ளோசிங் டேட் வந்து இன்று அக்டோபர் 17. ஸோ 1065 ரூபாய் இருக்கக்கூடிய இதனுடைய இஸ்யூ பிரைஸ், இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி வந்து லிஸ்ட் ஆகும் அப்படின்னு கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறதுல வந்து இதுவும் ரொம்பவுமே மார்ஜினலாக ஒரு வேளை 10க்கு இது வந்து லிஸ்ட் ஆகுமோ அப்படின்ற மாதிரிலாம் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்க கிரே மார்க்கெட் ப்ரீமியமில். ஸோ இது லிஸ்டிங் டேட் ஆகிற அன்னைக்கு தான் இது என்ன சந்தோஷத்தை கொண்டு வருதா துக்கமா அப்படின்றது தெரிய வரும். இதில் இன்னைக்கு இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஷேர் ப்ரைஸில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. சில பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, இந்த ஷேர் ஹோல்டர்ஸ், டேய் இந்த ஷேரை வாங்கி வச்சு நாங்களே ரொம்ப சோகத்தில் இருக்கோம், ஆல்மோஸ்ட் வந்து 52 வீக் லோ 500 ரூபாயில் ட்ரேட் ஆகிறது மட்டும் இல்லை, கடந்த 5 வருடத்தினுடைய லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நார்மலாக 1 வருஷம் லோ வந்துட்டு 1 வருஷம் ரிலையன்ஸ் எல்லாம் அப்படி தான் வந்துச்சு, 1 இயர் லோ வந்துட்டு அப்புறம் மறுபடியும் மேல் நோக்கி ஏறினா. இந்த மாதிரி ஏதாவது இறங்கி ஒரே வருஷத்தில் ஏறினா கூட பரவாயில்ல. இல்லை இந்த சவுத் இந்தியன் பேங்க்லாம் 2 வருஷமாக ஏறி அப்புறம் இறங்கி அப்புறம் 2 வருஷம் கழிச்சு தன்னுடைய பழைய கையை நீட் எடுத்தான். ஆனால் இப்படி 2 வருஷத்துக்கு ஒருக்காவா சந்தோஷமாக கொடுத்தா பரவாயில்ல, நீ 5 வருஷமாகவே இறங்கிட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி நினச்சி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன இந்த பங்கை ஏற்கனவே வாங்கி வச்சு நாங்களே சோகமாக இருக்குமே அப்படின்ற நேரத்தில் இந்த மூகாம்பிகா இன்ஃபோ சொல்யூஷன்ஸ் அப்படின்ற பங்கை இவங்களோட அமால்கமேஷன் என்பது பண்ணியிருக்கிறதாக ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. வாங்க இனிமேலாவது நல்ல காலமாக ஹாப்பியாக இருப்போமா அப்படின்ற மாதிரி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ 5 வருடத்தினுடைய லோல் இருக்கக்கூடிய நண்பர்களே, ஒரு பெரிய மேனேஜர் ஆனால் செயின் செக்கா போடுறக்கு ஆள் இல்லை, டீ குடிக்க வர்றாரு, யாராவது பார்த்து சிரிச்சா கூட எல்லாம் திரும்பி நின்றுக்கிறான், பேச மாட்டேங்கிறான், ஒரு ஹாய் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா. அப்போ மேனேஜருக்கு என்ன மரியாதை? இப்போ கூட சமீபத்தில் ட்ரம்ப் அவர்கள் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு என்னை பற்றி பேசியா அப்படின்னோடனே சார் ஒரு அப்படின்லாம் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் பேசினாப்ல. ஆனால் அவர் அந்த மாதிரி எதுவும் சொல்லாமல் நன்றி வணக்கம் அப்படின்னு அவர் பாட்டுக்கு போய் நின்றுட்டா என்ன அர்த்தம்? அது மாதிரி மிகப்பெரிய கம்பெனிகள் ரிலையன்ஸ், ஹிந்துஸ்தான் ஜிங்க், டிக்சன், ஜேஎஸ்டி ஸ்டீல்னு மிகப்பெரிய கம்பெனிகள் ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஆனால் சனி ஞாயிறு லீவ் விட்டுட்டு மார்க்கெட்டை க்ளோஸி வச்சுட்டா அப்புறம் அவங்களுக்கு என்ன மரியாதை? அப்புறம் திங்கக்கிழமையோ அப்புறம் இனி என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஸோ இன்னைக்கு வந்து Q2 ரிசல்ட்டை ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. ரிசல்ட்டினுடைய நியூஸ்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆளுக பெருசாக ஏறி இருக்காங்கன்னா ஒன்றும் கிடையாது. சிஐஇ ஆட்டோமோட்டிவ் அப்படின்றத ஒரு பிரபலமான கம்பெனி, அது 2.5% ஏறி இருக்கான். அப்புறம் வேறு யாருமே ஏறலையான்னு லிஸ்ட்டில் வாசிக்கணுங்கிறதுக்காக வேறு பெயரை தெரியாத அறிமுகம் இல்லாத கம்பெனிலாம் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இப்போ முடிவு சரியில்லை அப்படின்ற மாதிரி இறங்கி இருக்கக்கூடிய Q2 ரிசல்ட்டுகள் எடுத்து பார்த்தா பெரிய ஜாம்பவான்கள் இன்ஃபோசிஸ், விப்ரோலாம் இறங்கி கிடக்கிறான். ஆக மொத்தம் மிகப்பெரிய கம்பெனிகள் ரிசல்ட் கொடுக்குது. அதனுடைய இம்பேக்ட் நாளைக்கு இருக்காது, ஏன்னா லீவு. நேற்று பல பெரிய கம்பெனிகள் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து முடிவு சரியில்லைன்னு இறங்கி கிடக்கிறாங்க. ஸோ ஒரு மேனேஜருக்கு ஒரு செயின் செக்கா எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நம்ம இந்த Q2 ரிசல்ட் நியூஸில் வச்சு தெரிஞ்சுக்கிறோம்.
நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்டில் மிக மிக முக்கியமான செய்திகள் என்னென்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வந்து ஏஷியன் பெயிண்ட் சமீபத்தில் லேசாக மேல் நோக்கி ஏறுற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருந்தான். அவன் இன்னைக்கு ஒரு டாப் கெய்னராக +5% ஏறினது அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு மகிழ்ச்சி. பாரதி ஏர்டெல்லாம் சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்டர் ரிலேட்டடான ஒரு ஜேவி ரிலேட்டடான நியூஸ் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. அது இன்னைக்கு +3% ஏறி இருக்கு. வேற யார் மிகப்பெரிய அளவில் மார்க்கெட்டில் ஏறி இருக்காங்கன்னா, நீ யார் பண்ணி நீ எந்த சந்துக்குள்ள இருந்து வந்த அப்படின்ற மாதிரி நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் இந்த வேர்ல்பூல் அப்படின்ற பங்கு 9% ஏறி அவன் ஒரு டாப் கெய்னராக ஏறி இருக்கான். நான் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன் வேற யாரு ஓரளவுக்கு நியூஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் கீழே இறங்கி இருக்கக்கூடிய பங்குகளில் விப்ரோ 5% இறங்கி நிஃப்டி 50 இண்டெக்ஸில் அது மைனஸாக இருக்குது, டாப் லூசராக இருக்கு. வேற யாருன்னா இந்த ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா, நீயே 5% இறங்குன அப்படின்ற மாதிரி பாவம். இந்த ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா மிட் கேப் ஸ்டாக்ல 5% இறங்குனது ஒரு வழியா இருக்கு. இந்த ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா 2025 என்ன சாதனை பண்ணுச்சு அப்படின்னா, இப்போதான் சமீபத்தில் செப்டம்பர் மாதத்தில் அவன் பாட்டுக்கு ஒரு 290 ரூபாயிலிருந்து 350 ரூபா வரைக்கும் ஒரு சாதனை என்பது பண்ணியிருந்தான். அதுக்கு முன்னாடி வந்து பெருசாக சாதனை என்பது ஒரு 6 மாதமாகவே நடக்கல. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே தான் ஆடிக்கிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு சாதனை பண்ணிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு அந்த ரவுண்டினுடைய அடிவாரத்தில் வந்து விழுந்திருக்கான். இனி என்ன பண்ண போறான்னு தெரியல. வேறு ஏதாவது சாதனை பண்ணியிருந்தான்னா, பிப்ரவரி மாதத்தில் பெரிய சாதனை ஒன்று பண்ணியிருந்தான். 220 ரூபா லோ ரேட்டில் இருந்தால் அவன் பாட்டுக்கு ஓடி போய் 320 ரூபா பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை என்பது பண்ணியிருந்தான். ஆனால் அது வந்து அந்த சாதனையை பண்ணிட்டு மறுபடி கீழே வந்து விழுந்திருந்தா பல பேர்த்துக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வாய்ப்பே தரல பாருங்க, எவ்வளோ ஒரு கொடூரமாக இருக்கிறான் பாருங்க. அதனால தான் அவனை பிடிச்சி இன்னைக்கு பல பேர் சேர்ந்து 5% இறக்கி விட்டாங்க, பழி தீர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரவுண்டு இப்படி போயிட்டு மறுபடி இப்படி வந்திருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். ஒரு ரவுண்டை கெடுத்து விட்டவன் வரிசையில் இந்த ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா இப்படி ஒரு வித்தியாசமான ரவுண்டு போட்டு வச்சிருக்கான். டேய், இதை பார்த்தா எனக்கு பழைய ஆப்ஷன் ட்ரேடிங் தான்டா ஞாபகம் வருது. இப்படி ஒரு பேட்டர்னை நான் சமீபத்தில் பார்த்ததே இல்லையே ராஜா அப்படின்ற மாதிரி இருக்கு. வேறிய முக்கியமான செய்தினா, இந்த கிரெடிட் ஏசிசி அப்படின்ற பங்கு எதுக்கு இப்படி திடீர்னு 4% இறங்கி ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் டாப் லூசரில் வந்து கொண்டிருக்கான்னு தெரியல. அந்த பங்கெல்லாம் வந்து 80% ஏறி சாதனை பண்ணவன். இந்த 2025 பார்த்தீங்கன்னா 80% பக்கம் ஏறினவன். இவனை என்னத்துக்கு இன்னைக்கு கொண்டு வந்து ஒரு டாப் லூசராக இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஸோ கிரெடிட் ஏசிசி அப்படின்ற, என்னடா தப்பு பண்ண, என்ன பண்ணுன அப்படின்ற மாதிரி இந்த கிரெடிட் ஏசிசினுடைய ஷேர் ப்ரைஸ் என்பது 4% இன்னைக்கு ஒரே நாளில் இறங்குனது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. இந்த பங்கினுடைய 2025 ஷேர் ப்ரைஸினுடைய சாதனை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% ஏறியது தான். நண்பர்களே, இந்த வாரத்தில் இந்த ஷேர் இண்டியா அப்படின்ற ஷேரை நிறைய பேர் மறக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த வாரத்தில் நிறைய நியூஸ்கள் எடுத்து பார்த்தோம்னா இவன் வந்துக்கிட்டே இருப்பான். இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் இன்றைக்கி ஒன் ஆஃப் த டாப் கெய்னராக இருக்கக்கூடிய இந்த ஷேர் இண்டியா அப்படின்ற பங்கு, அவன் இன்னைக்கு மட்டுமே 6% ஏறி ஒரு நியூஸ்களில் வரல. கடந்த 5 நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது 34% ஏறி இருக்கான். ஸோ ஒரு மைக்ரோ கேப் ஷேராக இருந்துக்கிட்டு 34% ஏறி இருக்கான். அடுத்தடுத்த வாரங்களில், அடுத்தடுத்த நாட்களில் எந்த பங்கு கடந்த 5 நாட்களில் பெருசாக ஏறிச்சு, அதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் ரொம்ப பிரபலமான கம்பெனினா மேபி இந்த பங்கினுடைய பெயர் வெளியே நியூஸ்களில் வராது. ஆனால் மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் எது ஓரளவுக்கு கடந்த 5 நாட்களில் ஏறிச்சு, சின்ன கம்பெனியில் எவன் பெருசாக ஏறினா அப்படின்ற நியூஸ்கள்லாம் பார்க்கும்பொழுது இந்த ஷேர் இண்டியா அப்படின்ற பங்கெல்லாம் 34% ஏறி இருக்கு அப்படின்ற செய்திகளை வந்துட்டு இருக்கும். ஸோ மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் இன்னைக்கு மட்டும் இல்லை, கடந்த 5 நாட்களில் யார் டாப் கெய்னராக இருந்திருக்காங்க அப்படின்ற தகவல் எடுத்து பார்த்தோம்னா அதில் இந்த ஷேர் இண்டியா அப்படின்ற பங்குமே வரும். புள்ளைய பற்றா கண்ணீர், தென்னை மரத்தை வச்சாக்க இளநீர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு குட்டி பாண்டியாக இருந்தாலும் இது போன்ற பங்குகள் ஷேர் சில பேர்த்துக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுத்துருக்கும். சில பேர் பெரிய கம்பெனியாக பார்த்து எடுத்து வச்சுருப்பாங்க. பாவா இன்னைக்கு அது 5% இறங்கியிருக்கு, என்ன கொடுமை. வேறு என்ன முக்கியமான செய்திகள் நான் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வந்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், இந்த எட்டர்னல் ஜொமேட்டோ என்று அழைக்கப்படுகின்ற இந்த எட்டர்னல் வந்து மேலே ஏறிட்டு அங்கிருந்து ஒரு டாப் லூசராக இருக்கான். இன்னொரு பங்கு இன்ஃபோசிஸ், அவன் ஆல்ரெடி இறங்கி இருக்கிறவன் தான், அவனும் ஒரு டாப் லூசராக இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வந்திருக்கானுங்க. ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸில் மேலே ஏறி கீழே இறங்கினவனு இருக்கான் டாப் லூசரில்.
கீழே ஆல்ரெடி இறங்கினவன் தான், மறுபடியும் இன்னும் கொஞ்சம் இறங்கி டாப் லூசராக இருக்காங்க. வேற என்ன முக்கிய அறிவிப்பு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தப்ப இந்த அதானி பவர் அப்படின்ற பங்கு அது சமீபத்தில் ஸ்பிளிட் ஆஃப் போனஸ் அப்படின்ற ஞாபகம் எனக்குல ஸ்பிளிட்டு. ஸோ இந்த ஸ்பிளிட் அப்படின்றது கொடுத்துருக்கும் போது அந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்ற ஒரு ப்ரைஸ் மூவ்மெண்ட் காமிச்சிருந்தான். அது காமிச்ச மறுநாளே அடுத்த நாள்ல இருந்தே அது மறுபடி தன்னுடைய எங்கே வாலட்டிலிட்டி காமிச்சிருந்தானோ அதனுடைய அடிவாரத்துக்கே மறுபடி வந்து விழுந்துட்டான். அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒரு மோசமான ஒரு பார்க்கறதுக்கு ரிவர்சல் மாதிரி தெரிஞ்சாலும் என்னடா ஒரு அழகாக வரைஞ்சி வைங்கடான்னா சில பொண்ணுங்கள்லாம் நம்மளை பார்த்து வரைவாங்க. சரி, நம்மளை பார்த்து நல்லா வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். கடைசியில் இப்படி வரைஞ்சி வச்சுக்கிட்டு ஹவ் க்யூட்டாக வரைஞ்சிருக்க பார்த்தியா அப்படின்ற மாதிரி இந்த பேட்டர்னை பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி சரியில்லாக இருந்தாலுமே தன்னுடைய அடிவாரத்திலிருந்து எந்திரித்த ஒரு பங்காக 140 130 ரேஞ்சில் எல்லாம் இருந்து 164 வந்து இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டினுடைய செய்தியில் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் ஒன் ஆஃப் த டாப் கெய்னர் அப்படின்ற பெயர் இது வாங்கியிருக்கு. கடைசியாக இது எங்கிருந்து விழுந்திருந்தான்னா 180 ரூபா ரேஞ்சில் இருந்து விழுந்திருந்தான். அப்புறம் ரெண்டுக்கு நடுவில் வந்து இப்போ உட்காந்துருக்கு. இனி அடுத்தது இதனுடைய மூவ்மெண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அவன் மட்டும் இல்லை, இன்னைக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் பார்த்தோம்னா இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்ற பங்கெல்லாம் இந்த வருஷத்தில் ரொம்ப அருமையாக சாதிச்சிருக்கான். 2025 பார்த்தீங்கன்னா இந்த ஆரம்பத்தில் வெறும் 3000 ரூபாய் இருந்தவன் 5000 வரைக்கும் போய் ஒரு சாதனை பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் அது கீழே வரல, மறுபடியும் 3000க்கு வந்துட்டு அப்புறம் ஒரு 5000 போனால் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். பரவாயில்ல, 2 ரவுண்டு கொடுத்துட்டான்னு எல்லாம் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த 2 ரவுண்டு போகாமல் கெடுத்து விட்டது யாருன்னா இவன் தான். இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் தான் இங்கேயும் ஒரு முறை கெடுத்து விட்டு சப்போர்ட் கொடுத்து தூக்கி விட்டான். மறுபடியும் இந்த இடத்துல ஒரு 2 மாசமாக சப்போர்ட் கொடுத்து அப்புறம் மறுபடியும் ஒரு 500 ரூபாய் தூக்கி விட்டான். அவன் தான் கெடுத்து விட்டவன். ஸோ இந்த நேரத்தில் இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்ற பங்கில் என்ன ஒரு தகவல்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் அது ஒரு 2% டு ஃப்ளாட் அப்படின்றது போல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த எல்டிஐஎம்னு ஒரு பங்கு, இவனுடைய நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் சமீபத்தில் 2-3 மாதங்களினுடைய ஹையை உடச்சி மேல் நோக்கி வந்தான். அதுக்கப்புறம் அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த 2 பங்குகளையும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் ஒரு நியூஸாக இருக்குது. என்னென்ன வசதியா அப்படின்னு கேட்டால் அட ஏன் நானே 10 பைசாக்கு வழி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இப்போ கல்யாண சீசனு ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வந்து இந்த கல்யாண ஜுவல்லரிலாம் ஏகப்பட்ட பேர் போய் கோடிக்கணக்கில் நகையாக வாங்கி குவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. எங்கிருந்தாயா உங்களுக்கெல்லாம் காசு வருது? திருப்பூரில் கூட காசே இல்லைம்மா, ஆனால் 4 நாளைக்கு முன்னாடி இருந்து பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்கானு. ஸோ அந்த மாதிரி இந்த கல்யாண ஜுவல்லரிலாம் ஏதாவது மூவ்மெண்ட் இருக்குமான்னு நிறைய ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வெறும் 0.28% தான் இந்த மிட் கேப் இண்டெக்ஸில் ஏறி இருந்தது. மிட் கேப் இண்டெக்ஸில் வேறு ஏதாவது பங்குகளில் செய்திகள் இருக்குது அப்படின்னா இந்த வாரி எனர்ஜிஸ் ஏதோ ட்வின் பிரதர்ஸ் மாதிரி டபுள் பேரல் கன்னு மாதிரி இந்த நிஃப்டி மிட் கேப்பில் வந்து ஒருத்தன் வாரி எனர்ஜி அப்படின்றவன் 4% ஏறி ஒன் ஆஃப் த டாப் கெய்னர் அப்படின்ற நியூஸில் இருக்கான். இன்னொரு நியூஸ் இருக்குது, அது அடுத்தடுத்த ஸ்லைடுகளில் பார்ப்போம். ஸ்விக்கி அப்படின்ற பங்கு இன்றைக்கி ஒரு 3% இறங்கி இன்றைக்கி நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸில் நியூஸ்களில் இருக்குது. இந்த ஸ்விக்கி அப்படின்ற ஷேர்னுடைய சமீபத்தினுடைய சாதனை 2025 இவன் என்ன சாதனை பண்ணான்னா தன்னுடைய லோ ரேட்லேருந்து ஒரு 50% ஏறிய ஒரு பங்காக இந்த ஸ்விக்கி அப்படின்றது இருக்குது. ஆனால் ஒரு பேட்டர்ன் கூட இவன் கம்ப்ளீட் பண்ணல. இப்படி ஒரு பேட்டர்னோ அல்லது இப்படி ஒரு பேட்டர்னோ எதுவுமே இந்த 2025 கம்ப்ளீட் பண்ணல. ஒரே ஒரு சாதனை என்ன அப்படி நீங்கள் கேட்கலாம், ஏன் இப்படி கம்ப்ளீட் பண்ணாமல் சும்மா இப்படி மட்டும் இருந்தால் இது ஒரு சாதனை இல்லையானா இல்லை. ஏன்னா 2 ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான், இப்படி ஒரு 2-3 ரவுண்டு போயிருக்கான், அல்லது இப்படி ஒரு 3 ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான்னா பல பேர்த்துக்கு ஜாலியாக இருக்கும்ல. சும்மா இப்படி மட்டும் போய் நின்றுட்டா அப்புறம் அதில் என்ன வித்தியாசம், என்ன இருக்குது, எத்தனை பேர் அதில் சம்பாரிச்சிருக்க முடியும் அப்படின்றதான் ஒரு சாதனை. ஒரு ஷேர் என்பது பெரிய அளவில் மூவ்மெண்ட் காமிச்சு பல பேர்த்த சம்பாதிக்க வச்சுருக்கணும் அப்படின்றதான் ஒரு சாதனை. ஒரே சைடு இப்படியே இருந்திருந்தால் அதில் என்ன அப்போ சரி, அப்படியே அவன் வந்து ஏறி இருந்தாலும் தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுக்கல. இல்லை நண்பர்களே, இந்த நியூஸ் பாருங்க, ஒரு ஷேர் தன்னுடைய லோலிருந்து 50% ஏறி இருக்கு, இருந்தாலும் அவனால் முடியல. இந்த வேர்ல்பூல் ஷேர் வந்து தான் நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் இன்னைக்கு 10% ஏறி ஒன் ஆஃப் த டாப் கெய்னராக இருந்தாலும் தன்னுடைய 2025 லோன்லேருந்து கிட்டத்தட்ட 50% ஏறி இருந்தாலும் இவனால் இப்போ வரைக்கும் 2 days மூவிங் ஆவரேஜே தாண்ட முடியல பாவத்தை. இனி இன்னும் 2-3 மாதம் தான் இருக்குது. ஸோ இந்த வருஷத்தில் 2 days மூவிங் ஆவரேஜையே தாண்ட முடியாத ஒரு கும்பா குட்டி சாதனையை இந்த வேர்ல்பூல் பண்ண போகிறதா
அல்லது அடுத்த 2 மாதங்களில் என்ன செய்ய போகிறது அப்படின்றது தெரியல. தற்போதைக்கு ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் 10% ஏறிய ஒரு பங்காக வேல்போல் இருக்கு. இந்த பிஎல்எஸ் இன்னைக்கு ஒரு 3% மேல் நோக்கி ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டேய் மச்சான், இவனுக்கு யார 2 பேர் ஒரே குடும்பத்தில் 2 பேர் இருந்துக்கிட்டு அப்படின்ற கட்சியிலையும் இருக்கானுங்க, தி அப்படின்ற கட்சியிலையும் இருக்கானுங்க. ஆக மொத்தம் எவன் ஆட்சியில் இருந்தாலும் இவனுடைய சம்பவம் தான் நடக்கும் போலே அப்படின்ற மாதிரி இந்த வாரி ரீட்டைல் ரெனியூபிள் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் ஒன் ஆஃப் த டாப் லூசரில் ஒருத்தனாக இருக்கான். அதே மாதிரி இந்த ஷேர் இண்டியா அப்படின்ற பங்கு, இதை நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம், அவன் இன்னைக்கு மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் டாப்பில் இருக்கான். ஆனால் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸ்லேயே இன்னும் எவனும் பெருசாக 10% 20% நேரில். அப்போ மார்க்கெட்டில் தான் இன்னைக்கு நிஃப்டி ஏறி இருக்கு, சட்டியில் தான் இருக்குது, ஆனால் இன்னும் கைக்கு வரல. பிரியாணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது, ஆனால் அது இன்னும் அண்டாக்குள்ளேயே இருக்குது. பக்கத்தில் போகிறவன் எவனுமே நம்மளுக்கு பிரியாணி தரமாட்டேங்கிறானே அப்படின்ற மாதிரி தான் ஒரு கண்டிஷனில் இருக்கும் போல். நண்பர்களே, நியூஸ் ஒரு 2 நியூஸ் பார்த்துருந்தேன். ஆனால் 2 பேருமே சமீபத்தில் வீக்காக இருக்கக்கூடிய பயலுக்கு தான். இந்த கெயில் அப்படின்றவங்களும் அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க, என்ஹெச்பிசியும் அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 2 பங்குகளுமே சமீபத்தில் இந்த கெயில் இன்னும் 2 days மூவிங் ஆவரேஜை தாண்ட முடியல. அவன் எவ்வளவோ முயற்சி பண்ணுறான், அவனால் கீழேயும் போக முடியல, மேலேயும் போக முடியல. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த கெயில் இந்த வருஷத்தில் பெருசாக சாதிக்கவே இல்லை. 2025 பார்த்தீங்கன்னா 150 ரூபா போனவன் ஒரு முறை 190 ரூபா 200 ரூபா பக்கத்தில் போனால் மறுபடியும் கீழே 150 வரமாட்டேன்றான். யார் கையிலுக்குமே பணம் என்பது இன்னும் வந்து சேரல. கெயிலில் பெருசாக மூவ்மெண்ட் என்பதே கடந்த 2 மாதமாக இல்லை. இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் அப்டேட் என்பது வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த என்ஹெச்பிசி அப்படின்றத எடுத்து பார்க்கும்பொழுது அவனுமே கடந்த 1 மாதமாக எதுவும் விஷயம் இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா 76 to 86 வந்தால் தான் இந்த என்ஹெச்பிசி. அப்படி வந்ததுக்கப்புறம் இந்த 2025 ஹையை தாண்டறதுக்கு எதுக்கோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். எதுக்கே யோசிக்கிற அப்படின்ற மாதிரி யோசிச்சு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இதில் ஏதாவது செய்திகள் வந்ததுன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட் என்பதும் ஒன்று வந்திருக்கு. இனி மார்க்கெட் 1500 பாயிண்ட் ஏறிட்டு 100 பாயிண்ட் இறங்கினா போதும், உடனே கரடிகள்லாம் குதிக்கும். டாய் இங்கே பார், 1200 பாயிண்ட் நிஃப்டி ஏறிட்டு அவன் மறுபடியும் 1200 இறங்கினாலும் அதுக்கு தகுதி இருக்குது. நன்றி, வணக்கம்.